ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாம்க்கு 9 இயர் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு. ஃபர்ஸ்ட் நார்மலாக வீட்டில் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், அதை தான் ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கோம். ஹாப்பி பர்த்டே கேக் கொண்டு வந்தோம், கேக் வெட்டணும். அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்திருந்தாங்க, வீட்டில் இருக்க எல்லோரும் வந்திருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க, எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த செலிப்ரேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது ஃபர்ஸ்ட் கேக் வெட்டிட்டான், அதுக்கப்புறம் இதானா இதானா கேக் கொடுக்குறது, அது அவங்க அப்பா. இது வந்து எங்கள் அம்மா, அப்புறம் அவங்களுக்கு பாட்டி. இது எங்கள் மாமியார், அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அம்மா. அப்புறம் இது ஆலியாவுக்கு அம்மா சொன்னாங்க, அவள் மட்டும் கேக், அவளுக்கு மட்டும் யாரும் கொடுக்கவே இல்லைன்னு அவளுக்கு கேக் கொடுத்தாங்க. இது எங்கள் அண்ணன், வேறு இது எங்கள் மைனி. அவனுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாம் பிள்ளைகள் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்த கெஸ்ட்டு தான். இது எங்கள் பெரிய அத்தானுக்கு பொண்டாட்டி, இது சாமுக்கு ஃப்ரெண்டு தான். எல்லோரும் இருந்தாங்க, நல்லா கேக்ஸ் எல்லாம் வெட்டினாங்க, செலிப்ரேஷன் பண்ணாங்க. சாப்பாடு இருந்தது, சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிளாக தான் கொண்டாடணும். ஏன்னா 9 இயர்ஸ் பர்த்டே ஆகிடல, அதனால எல்லா இயர்ஸும் பர்த்டே கொண்டாடணும்னு விஷயம் இருக்கும், அதனால கொண்டாடணும். இந்த வீடியோ இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.